ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ஸ்கில்டான லேபர் தேவைப்படுறாங்க. ஸோ வேலை ஆட்களை தேடி இவரே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து மரம் வெட்டிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க ஏன் இந்த மரம் வெட்டுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து இதை வெட்டினா எனக்கு காசு கொடுப்பாங்க, அதை வச்சு என்னோட அன்றாட வாழ்க்கையை நான் வாழ முடியும் அப்படின்றாரு. செகண்ட் பர்சன் கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் வந்து இது ஏன் வெட்டுறேன்னு எனக்கு தெரியாது, என்னோட முதலாளி வந்து இதை வெட்ட சொன்னாரு, அதனால தான் நான் அதை வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. தேர்ட் பர்சன் கிட்ட போய் கேட்குறாங்க. தேர்ட் பர்சன் வந்து இது வந்து கருவேல மரம், இதை வெட்டினா நாங்கள் இதை வந்து விறகாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு தான் வெட்டுறோம் அப்படின்றாரு. அந்த செல்வந்தருக்கு வந்து மூணாவது பர்சன் அந்த பதிலை கேட்டு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவர் வந்து ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளும் வந்து சில வேலையை வந்து ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோன்னே பண்ணா தெரியாம நம்ம ஆஃபீஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா நம்ம மேனேஜர் சொன்னாங்கன்னு. இதனாலவே பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் எதாவது பண்றீங்க அப்படின்னா ஏன் பண்றோம் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்க.